இல்ல நீங்க திருன்னு முடிக்கிறத பார்த்தா ஏதோ காத்துக்கர் படிச்சிருச்சோன்னு பார்த்தேன். கணக்கு புள்ள வந்துட்டானா? கணக்கு புள்ளையா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சையா. கணக்கோட புள்ள வந்துட்டானான்னு கேட்டேன். ஓஹோ, நீங்க அவனை கேட்டீங்களா? அவன் வர்ற நேரம் தான். அவன் தான் பாக்குறான்னு தெரியுதுல்ல, க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நீ தான் ஹீரோவா? ஹீரோன்னா என்ன வேணாலும் பேசுவியா? அங்க பாத்தியா அவன் எவ்வளவு நகை போட்டிருக்கான். ஆணில செயினை மாட்டி விட்டுருக்கானுங்க. எல்லாம் அதுக்கு தான். அகம் பிரம்மி. அம்மிகளை தூக்கி தள்ள போட்டுறேன் போடா. அம்மியா? ஜாகிரதையாரு, பண்ணையார் ஆக்கிடுவோம் நம்ம மம்மி. யாரா நீயே? நான் தான் கணக்கு புள்ளையோட புதல்வன் பசுபதி. பசுபதி. ஆமா, இது என்ன உள்பாவடை கிழிச்சு தச்ச மாதிரி போட்டு வந்திருக்க? உள்நாடா வேற வெளியே தொங்குது. அதுவா ஐயா, அத உள்ள போட்டா யாராலையும் பார்க்க முடியாது ஐயா, அதான் வெளியில போட்டிருக்கேன். பிளஸ் இன்னைக்கு வேலைக்கு முதல் நாள் இல்லையா, அப்பாவோட ஞாபகார்த்தமா அப்பாவோட ட்ரெஸ்ஸ உங்களுக்கு காட்டலான்னு போட்டு வந்திருக்கேன். அப்பனுக்கு கோமணமே கட்ட தெரியாது, கணக்கும் சரியா போட வராது. இதுல நீ எப்படி? அப்பா தண்ணி. கணக்கெல்லாம் நல்லா போடுவியா? நல்லா போடுவேங்க ஐயா. அப்ப போய் போடு. இவங்க போறா? தோட்டத்துக்கு அதான் இருக்கும். அங்க எங்க போயிட்டு இருக்க? பென்சில் எடுக்க ஐயா. இப்படி போடா ஐயா. இந்த இருட்டுல நான் எங்க போய் தேடுறது? ஏண்டா ஐயா, இவன் என்ன இவ்வளவு பம்மரா? இவன் தேர்வானா? ஐயா, இவன் போட்டிருக்க உடுப்ப பார்த்தா தெரியல, இவனை பார்த்தா மாடே மிரளும். இவன் எதுக்குமே தேர மாட்டான்யா. அப்படிதான் தோணுது. ஒருத்தி ஒருவனி நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். ஏய், என்னடா பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? இல்ல ஏதாவது விளையாடுவேன்னு நினைச்சேன். சுத்த வேஸ்டா நீ. எனக்கு இந்த ஐஸ் பாய், ஒளிஞ்சு பிடிக்கிற ஆட்டம், கண்ணாமூச்சினா ஓகே. இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. சரி, ஏதாவது கொடுத்துட்டு போ. ஐயோ, உங்க அப்பா கீழே இருக்கிறாரு. சரி, நைட்டு மொட்டை மாடிக்கு வந்துரு. அப்பா வெளியூர் போறாரு. அப்பா படுபாவிங்க, பேண்ட் இவ்வளவு டைட்டாவா தப்பாங்க? 8 9 10. போதும், யாராவது பாத்துட்டு போறாங்க. உன் வீட்டுல தான் யாரும் இல்லையேம்மா, எவன் வந்து பார்க்க போறான்? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது? 20% தள்ளுபடி. பனாதி தின்னு. ஐ, பொரி உருண்டை. எல்லாமே எனக்கு தானா? எல்லாம் உனக்கு தான், நானும் உனக்கு தான். இது உங்களுக்கு. எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு? 20 வாங்கினதுக்கு 1 கொடுக்குறியே. சரி, கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க. அதான் எல்லாம் கொடுத்துட்டேனே, வேற என்ன வேணும்? இது இல்ல. மூவா? வந்ததுல இருந்து மூமூ தானே குத்துனுக்குறேன். பக்கத்து வீட்டு மைனர் எவனா பாத்திர போறான். ஐ லவ் யூ. பசுபதி, ஏன் புதிடின்னு ஓவர் ஆக்டிங் பண்ற? அப்பா, இவளை தூக்கிட்டு போங்கடா. பசுபதி, சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. இதான் சாக்கு சொல்லி கண்ணை எடுத்து தொடாதீங்கடா. கைகளை மட்டும் புடிச்சு தூக்குங்க. மிடில மாப்ள கண்டா. ஐயா, நான் காலையில சொல்லல. டேய், ஏன் பொண்ணுக்கே ஐ லவ் யூ சொல்வியா? ஓ அந்தஸ்தனே, ஏன் அந்தஸ்தனே? பண்ண நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? இந்த 8 பட்டி கிராமமும் நான் சொல்றத தாண்டா கேட்கும். முத்தம் கொடுக்கறியா? முத்தம் என் பொண்ணுக்கு இப்ப நான் கொடுக்கறேன்டா உனக்கு முத்தம். தூக்கிட்டு போகடா. இரு வரேன். என்ன மரம் இது? ஓ, அங்கேதான் இருக்கியா? இப்போ பாருமா அவனை.
டேய், என்ன ஓட விடுற? யாரா நீ? நான் குட்டி சாத்தான். என்னடா குட்டி சாத்தான் ஜட்டி சாத்தான்னு? குட்டி சாத்தானுக்குலாம் இங்க என்னடா வேலை? நல்ல குட்டி சாத்தான். ஓ, நல்ல குட்டி சாத்தானா? அப்போ ஜெகன்மோகனிலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது எங்க அக்கா தான். அக்காவாடா? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரி, அந்த ஒலிக்கு என்ன கூட்டு போறியா? கூட்டிட்டு போறவா? வா போலாம். அக்காடி அம்மா. டேய், ஜியை பாக்குறதுக்கு இவ்வளவு தூரமாடா? நடந்து நடந்து கால் வலிக்குதுடா. ஐயாப்பா. அம்மா. டேய், எங்கடா? நீ போயினாரு, நான் வந்துனாகிறேன். என்னது தனியாவா? வலிக்குதே. நீ முன்னாடி போயினாரு. டேய், அங்க தனியா போ, பயமா இருக்குடா. வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வா. அம்மா. அம்மா. ஐ, நல்ல பையன். என்னத்த சொன்னாலும் நம்பி. பேருதான் குட்டி சாத்தான். எருமகடா வெயிட் இருக்கிற. அம்மா. யப்பா, யம்மா. என்னால தூக்க முடியாதுடா. நடந்தே போல. வா. வா. ஜியை பார்க்க எவ்வளவு தூரம்டா நடந்து போகணும்? வந்துருச்சு. எங்க? அதோ அங்க. தெரியுதா? அவர்தான் ஜியா? அவர்தான் ஜி. அப்ப நீ வா. ஐயோ, அப்ப நான் வந்து அடிப்பாரு. அவ்வளவுதான். நானு பொழந்து கட்டிடுவாரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நான் வரல. சூப்பர், வெரி நைஸ். ஜி. யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு பசுபதி. என்றா பசுபதி? என்றா உன் பிரச்சனை? ஐ லவ் முத்தம் கொடுக்கிறியா முத்தம் என் பொண்ணுக்கு? லவ் பண்ணது அவ்வளவு பெரிய குத்தமா? சொல்லுங்க ஜி. சோ சேட். என்ன செய்வது மானிடா, உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. ஜெஷி, கம் ஹியர். அந்த மானிடனின் கணக்கு வழக்கை பார்த்து சொர்க்கமா இல்லை நரகமா என்று பார்த்து அனுப்பி வை. ஆஹா, எவ்வளவு பெரிய சொர்க்கம். முத்தமா? டேய் மானிடா ஜி. வாட் இஸ் திஸ்? சட்டையில என்ன முட்டி கொண்டு நிக்கிறது? அது வாங்க ஜி. அது வந்து ஆட்டோ பாம். பொரி உருண்டை ஜி. பொரி உருண்டையா? சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்னது இதுல பாதியை காணும்? நீ சாப்பிட்டு விட்டாயா? வர வழியில் பசித்தது. அற்புதம். இந்த பொரி உருண்டையை தேவலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் செய்து தர சொல். புடி. தம்பி, ஜி, நம் இருவரும் சொர்க்கலோகத்தில் உல்லாசமாக இருந்து விட்டு வருவோம். ஜி. நோ ஜி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டே மூதேவி, மூடிக்கின்னு வா, முக்கியமான மேட்டர் பேசணும். ஜி ஜி. என்னடா? ஜி, அங்கே பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? ஏய் பப்சுவாயா, தினமும் எத்தனை முறை தான் மீட்டிங் போடுவாய்? இரவு 10 மணிக்கு மேல் பர்மிஷன் என்பது உனக்கு தெரியாது? பசுபதி, உனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறதா? ஜி, உங்களுக்கு கழுத்து சுலுக்கியதால் நீங்கள் கண்ட இடத்தில் கை வைக்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆமாம் ஜி, அனைவரும் இருக்கிறார்கள். காந்திஜியை ஏன் காணவில்லை? ஓ மை காட், சொல்றேன். காந்தி இஸ் கோயிங் ஆன். பீரியட் பிலிம் என்றாலே பார்த்து பார்த்து போர் எடுத்து விட்டது. அதனால் அவருக்கு சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறேன். நீ வேண்டும் என்றால் இவனை பாரேன். இந்த பீஸை யாரும் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார்கள். ஏ முர்ஸ்லி. அது சரி பசுபதி, ஏதாவது சாப்பிடுகிறாயா? ஏதாவது கொடுங்க ஜி, ரொம்ப பசிக்கிறது. தர்மம் தலைகாக்கும். ஏரி முழுதும் பாராகி விட்டது. சமஜி 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 சம 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 சமஜி. ரொம்ப கொழுக்காரா, ஜெஸ்ஸிக்கு வேலை வந்துற போகுது. இது எப்படி நக்கி குடிக்க வேண்டுமா? சப்பி குடி. ஓகே. இந்தா. இன்றைக்கு புதன்கிழமை நான் பாதாம் பால் தான் சாப்பிடுவேன். பாதாம் பால். வா, இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். பாதாம் பால். புஷ் ஆயிடுச்சு. நீ செய்த தவறது. இந்த கேமை தவறாக விளையாடுகிறாய். இப்பொழுது நீ சொடக்கு போடு. பயங்கரமா புழுறான். கருப்பு காப்பி சக்கரை கம்மியா? ஆஹா, வந்து விட்டது. அருமை அருமை. நானே மொன்று குடிக்கவா? மொண்டு குடி. கிருகிரு என்று இருக்கிறதா? கிருகிரு என்று இருக்கிறதா? ரெண்டு மூணு தடவை சப்ப. இதுல கல்னீங்களா? லைட்டா மிக்ஸ் செய்தேன். என்ன கல்னீங்க? இதை இந்தா.
மதுபி சப்பு நன்றி. பசுபதி, இன்றையிலிருந்து உனக்கு இன்னொரு வரத்தை தருகிறேன். நீ 27வது வயதில் அந்த வரத்தை நீ அடைவாய். ஏய் ஜாக், இந்த வீடியோ அப்படியே எடுத்து ஜோடி நம்பர் 1 காமிச்சு விட்டா கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம். அவ 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 என்ன ஸ்டெப் பிராக்டிஸ் ஆயா? நான் ஆக்டிங் என்ன பண்றது ஊதுறாடா? என்ன பண்றது? ஆயா ஆயா பாட்டி பாட்டி டேய் பாட்டி உண்மையாவே செத்து போச்சுடா. என்ன சொல்ற? பாட்டி பாட்டியா செத்துச்சு தெரியுமா? ஏடா சிஎஸ்கேவை பேன் பண்ணிட்டானுங்கடா. சிஎஸ்கேவை பேன் பண்ணிட்டானுங்களா? ஐயோ 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 பாட்டி சிஎஸ்கே உனக்காக நான் வாங்குறேன் பாட்டி. எங்கடா போறோம்? முதல்ல அம்மா உணவு பக்கத்துல ஒரு வீடு தேடணும். சாத்துக்குடி தலையா என்னடா? பாட்டியோட சொத்துனா. அண்ணா அது பாட்டியோட ட்ரெஸ்னா. ரொம்ப நல்லா படிச்சு பெரிய மேனேஜர் ஆகணும்டா. அப்படின்னா நிறைய கொள்ளையடிக்க முடியும். அவன் பேச்சது கேட்காத பண்ணி நீ பாப்பா வேலை பாருப்பா. ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல ரூட் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க. நான் உங்க மிர்ச்சி விஜய் தான் பேசின்னு இருக்கிறேன். என்னப்பா அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது சென்னையில முக்கியமான ஒரு சிட்டி உதயமாகுது. அதுக்கு பேரு லெகின் சிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் தான் மண்டகொட்டி சாமியார். இந்த சாமியாரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வர போறது முன்னாடியே சொல்லுவாரு, முன்னாடி வர போறதையும் முன்னாடியே சொல்லுவாரு. இப்படி ஹைலைட்டான சாமியார்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஒன்லி ஃபார் ஆண்கள், ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நாட் அலௌட். ஆண்களுக்கு மட்டும் அனுமதியா? முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி 2 பாட்டு. ஜாக் 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 மேட்டர் கேட்டியா? என்னடா மண்டகொட்டி சாமியார்னு ஒரு சாமியாராண்டா. பயங்கர ஷார்ப்பான். முன்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றாராம். அவரை போய் பார்த்தனா நம்ம லட்சியம் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறது. அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்டா. நம்ம மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்கிட்டோம்னா வாடா டேய். டேய் சாமியாரை பார்த்தா எப்படா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும்? வேற பாரு டேய் நம்ம ஹோம்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? உருப்படியா ஏதாவது ஒரு வேலை பண்ணமா? சாப்பாடு கூட காசு இல்லாம சுத்திட்டு இருக்கோம்டா. வா டார்லிங், வா டார்லிங். அப்ப நீ வரல மாணிக் போகும்போது அபசகுணமா ஆம்புலன்ஸ் மாதிரி. என்னடா? ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ் டார்லிங். அன்னதானம் நடக்கிற மாதிரி இவன் ஓடுறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது போடுறாங்க போல. மண்டை பழுத்துரும் போல. சீடரே மண்டையில கொட்டிக்கிட்டே போங்க. மண்டை கொட்டினே போகணுமா? ஆமா. பெயர் கண்ணி கழிந்தவரா கழியாதவரா? லட்சியம் முத்திரப்பா. முத்திரையா? முத்திரப்பா. போட்டுக்க போட்டுக்க. ஓ முத்திரை இதானா? போ. லேடி சுட மாட்டேன் நானுங்க. 5 அடிக்கு ஒரு ஆயிரம் இருக்குது. இந்த டோக்கன். ஆமா ஆண்கள் தான் அலௌடுனாங்க. என்ன லேடிஸ்லாம் உள்ளகிறீங்க? மண்டக்குட்டி சாமியாரோட கண்ணி கழியாத சீடைகள் நாங்க. கண்ணி கழியாத சீடர்களா? ஆமா. இனி கழிஞ்சா என்ன, கழியாம போனா என்ன? சரி உன் சாமியாருக்காவது கழிஞ்சுதா? அட கிண்டிக்கு பக்கத்துல கத்திப்பாரா. உனக்கு பிடித்தது நயன்தாரா. எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அப்ப எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு கிடைக்குமா? உனக்கு இது போல ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும். போ போ. டோக்கன் நம்பர் 5. சாமி அங்க பறக்குது பச்சைக்கிளி. உனக்கு தீராத வயிற்று வலி. எப்படி சாமி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த வயிற்று வலி தெரினா நான் என்ன சாமி பண்ணணும்? முருங்கா ஜூஸ் குடி, சரியாயிடும். சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. ஊராம் பொண்டாட்டிய நீ பார்த்தா உன் பொண்டாட்டிய ஒரே பாக்கும்.
வாடா நானா உன்னதான் கூப்பிடுறாரு போப்பா. வா என்னைய கூப்பிடுறாரு? ஆமா வாடா வா வணக்கம் சாமி. எல்லோரும் கிளம்புங்கள். சாமி நான் கூடவா சாமி? புண்ணியம்தான் போ. ஓகே. எங்க போறீங்க? எப்படி போறா பாரு. ஏய் ஏன்பா? ஏய் பச்சை சட்டை நில்லுங்கப்பா. மாணிக், ஐயா உன் பேர் தானே மாணிக்? ஆமாங்கய்யா. ஐயா ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுப்பா. கையை கொஞ்சம் மாத்தி கொட்டிக்கலாமா? இன்று உனக்கு பிறந்த நாள் தானே? ஆமாங்கய்யா. இன்றோடு 27 வயது ஆகிறது. ஐயா எப்படி ஐயா? கொற்றதை விட்டு விடாதே. உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள். இந்த சக்தி உன்னிடம் 1 வருடம் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் திக்குமுக்கு தெரியாது இருப்பாய். அப்பொழுது நான் ஐபோனில் கால் செய்வேன். போ. வரங்கய்யா. அப்படியா சொன்னா அந்த திருட்டு பையன்? சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனை தடவை தலையாட்டுறது? ஏய் லைன்ல வாங்கப்பா, எல்லாருக்கும் இருக்கு. சொல்றது புரியல உங்களுக்கு? லைன்ல வாங்கப்பா. அச்சி என்ன டென்ஷனை கூல் பண்றதுக்கு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். விலகு நில்லுங்கப்பா. ஏய் லைன்ல வராங்களா? எதுக்கு தள்ளிக்கிட்டு வர? பிரதர் என்ன மோரு ஃப்ரீ தானே? மோர் ஃப்ரீ தான்ப்பா. லைன்ல வாப்பா, எல்லாருக்கும் இருக்கு. தள்ளாம நில்லுங்க. மச்சி பட்டர் மில்க் குடி. பிளட்டி பட்டர் மில்க். டார்லிங், ஒருவேளை அந்த மண்டக்குட்டி சாமியார் சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா? இத குடு. டேய் அவளை எச்சி துப்பிருக்கேன்டா. மண்டை மச்சி என்னடா அந்த பொண்ணை பாரு. எந்த பொண்ணு? மண்டக்குட்டி சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயா பே டார்லிங் ஆகாட்டு. அப்படியே போ. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஏன் அழுவுறீங்க? மிஸ்டர் இல்லையா மேடம்யா? ஐயோ சாரிங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன் அழுவுறீங்க? அட சொல்லிட்டு அழுவுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லிட்டு அழுவுங்க. இருங்க, இங்க தான் இருக்க போறேன். சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐ எம் வெரி ஹெல்ப் யூ டெல் மீ மா. உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்குள்ள கேண்டி கிரஷ் கேம்ல லெவல் 221 முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால முடிக்க முடியல. அதனால தாங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமா? அந்த கேண்டி கிரஷ கொஞ்சம் ஈஸியா தான் வச்சா கடவுள். இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த லெவலை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? இந்தாங்க. கொரியா செட்டுங்களா? இல்ல சைனா செட். சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் பள்ளி முட்டாயா போட்டு குழந்தைகளை ஏமாத்துறானுங்க. இங்க வந்துட்டியா அசுத்தாவியே? ஐயோ அச்சோ, ஏங்க ஃபோனில் ஏதோ எரர் காமிக்குதுங்க. சாரிங்க, இப்படி எரர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம். சாரிங்க. இது எரர் இல்லைங்க. பின்ன ஏன் சொல்வியா? நீங்க டெரருங்க. எங்க என்னங்க ஆச்சு? லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, வெக்கமா இருக்கு. டே நைட் இதுக்காக தாங்க நான் டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படிங்க உங்களால மட்டும் இவ்ளோ ஈஸியா முடிஞ்சது? ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க. நம்பவே முடியலங்க. ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. உங்க பேர் என்ன? மாணிக். நைஸ் நேம்.
யுவர் நேம்? நிலா. நிலா? நைட்ல வருமே பியூட்டிஃபுல் இன் தி ஸ்கை. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எஸ் 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 9962 420 420. நல்லா இருக்கா? நைஸ் ஃபேன்சி நம்பர். கேண்டி கிரஷ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்க. போயிட்டு கால் பண்றேன். போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. சூப்பரா சூப்பர் சூப்பர். பை, பாத்து போங்க, மரத்துல முட்டிக்கு போறீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லூசுக்கு கட்சியுடைய தலைவர் வந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் முன்பே வா என் அன்பே வா அந்த கட்சி தலைவரும் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 2 பேருக்கும் வணக்கம். 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 நீங்க ஒரு லூசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. அதே வந்து லூசுக்கு அப்படிங்கிறது நல்ல வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு தகாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிச்சு சொல்லுங்க சார். லூனா லுங்கி, சூனா சுடிதார், கூனா குப்தா. குப்தா வந்து காஷ்மீர்ல யூஸ் பண்ணக்கூடியது. மச்சி, காஃபிலாம் வந்திருக்கு. கையில 10 ரூபா தான் இருக்கு. வந்துருவாள்ல? அவ வருவா மச்சி. ஏய், நீ என்னத்துக்கு இப்ப டென்ஷனா இருக்க? நீ வேணா பாரு, அந்த மண்டைக்குட்டி சொன்னது பொய்யா தான் இருக்கும். இரு, நாளைக்கு அந்த மண்டைக்குட்டி அப்படியே பிச்சு பிச்சு அவனை அப்படியே வச்சு வச்சு செய்யறேன் பாரு. ஏன்டா கத்துற? நானா? நீதான்டா கத்துற. நீதான்டா முதல்ல கத்துன. நீதான் கத்துன. திரும்ப திரும்ப நீயா கத்துற. நீதான் கத்துன. நீதான்டா கத்துற. நீதான் கத்துற. நீதான்டா கத்திட்டு இருக்கற. ஏன் கத்துறீங்க? ஹே, இல்ல how are you? சாப்பாடு ஆர்டர் பண்ணதோ நடுவுல நீங்க வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? மாப்ள, நீ ரோட்ல போய் சாப்பிட்டேனா? பை பை. இத ஃப்ரெண்ட் ஜாக். பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும். ஆனா லோக்கல் கை. எல்லா பொண்ணையும் அவன் தங்கச்சி மாதிரியே பாப்பான். நீ போய்டு வாடா. பொறுமையா வா. நீ உட்காருங்க. டேக் எ சீட். வாவ், நைஸ் Dress color. அதெல்லாம் எனக்கு தெரியும். மூட்டு போ. இவ்வளோ பெரிய வாய். வாவ், வாட் அ வாவ். How can life be what you want it to be? You're frozen when your heart's not open. You waste your time, hate it. Manik. You not only crushed my heart. You stole my heart. எவங்க இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குத்துதே? நான் ஹார்ட்ல அடிக்க மாட்டேங்க. பீர் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி. என்ன போய் இப்படி யாரோ. உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். சரி, நேத்து நைட்டு ஃபோன்ல ஏதோ சொல்றேன் நீங்களே. இந்தாங்க. சாமியார் சொன்னது எப்படி டெஸ்ட் பண்றது? எழுதி கொடுத்துட்டாளா? நீங்க ஏங்க மெனு கார்டுல கையில வச்சு சுத்துறீங்க? இது மெனு கார்டு இல்ல. அப்புறம் கிரீட்டிங் கார்டு. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபீலிங் கார்டு. இங்க பாருங்க நிலா, நீங்க வேணா பாக்கிறதுக்கு சரோஜா தேவி மாதிரி பியூட்டியா இருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த காலத்துல இருக்க கூடாது. இட்ஸ் 2017. அமெரிக்கா, ட்ரம்ப், ஜிஎஸ்டி, ட்விட்டர், மேக்ஸ்வெல், ஹர்பஜன் சிங் ட்ரெண்டிங்கான உலகத்துல இருக்கிறோம். ஸோ இந்த கார்டெல்லாம் தூக்கி போட்டு உங்க மனசுல இருக்கிறத வாயால சொல்லிடுங்க. தயவு செய்து சொல்றீங்க. பக்கு பக்கு நிக்குதுங்க. I love you. ஒரு தடவை சேர்த்து சொல்லுங்களேன். I love you. மச்சி, சக்சஸ். சூட்டோட சூடா உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. எதுக்குங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்? கடன் கேட்பான். 10 ரூபாய்க்கு மேல கொடுக்குறீங்க. ஐயோ, நீ வாய மூடுறா. ஏங்க, அவர் சாப்பிட்டாரா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு ஃபோனை போடுங்க. சரி. அப்பாக்கு ஃபோன் போல. ஐயோ, திரும்பவும் போடுங்களேன். ஏன்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க? கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கந்துவட்டிக்கு விட்டு அட்டை போல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய திரு தணிகாச்சலம் என்பவரை ஆத்திரம் அடைந்த கூலி தொழிலாளிகளால் சாகும் வரை செருப்பாலே அடித்து கொல்லப்பட்டார். பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. உண்மையில உங்க அப்பாவா? எங்க அப்பா தாண்டா. ஓ டார்லிங், அந்த சாமியார் சொன்ன மாதிரி யார் உன்னிடம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறார்களோ அவளின் தந்தை இறந்து விடுவான். டேய், அப்ப இது வரமா சாபமாடா? ஹே டார்லிங், இது சாபம் இல்ல டார்லிங், வரம். இந்த சக்தியை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு பல ஃபிகர்களை கரெக்ட் பண்றோமா? சரி விடு, பண்ற. சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், இப்ப கிளம்புறோம்.
பையா ஒட்டி சாப்பிட்டேடா? சாப்பிட்டேனே. ரே பையா உங்கள்கிட்ட வேலையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் தேவையில்லாமல் சேட்டை டென்ஷன் பண்ணுது? உன்னாலே முடியலன்னு சொல்லியா நான் வேற ஆளை வச்சு மாமனாரே போடுது. அந்த ஆள் 80 வயசுலேயும் பிட்டு படம் பார்த்துன்னு ராஜா மாதிரி சுற்றி நிற்கிறாயா. இப்போ கூட அந்த ஆள் பார்க்கறதா பிட்டு படம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாயா சேட்டோ. அந்த ஆள் சேர்த்தா தாயா சொத்தால எனக்கு வந்து சேரும். அந்த ஆளை சாகிற வரைக்கும் நான் பைத்தியம் பிடிச்சி தாயா அலையணும். உன்னால முடியலன்னா சொல்லியா சேட்டு வேற ஆளை வச்சு போட்டுக்கிறான். சீக்கிரம் இவனை பிடிச்சா பார்த்தா அள்ளிடலாம். அடி சேட்டு டீ கேன்சல்யா. 2 பண்ணு கொடுங்க. நான் அக்கௌண்ட்ல வச்சுக்க. என்னைக்கு நீ குத்த பணத்தை குத்துட்டு போட முடியாம சுத்திட்டு இருக்கிறேன். சேட்டு யாரியா சேட்டு மேலே கை போறான். விட்டு போட மாட்டேன், நான் முடிக்கிறேன் வா. இப்படி சைலண்டா இருந்தா என்ன சேட்டு? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லப்பா தம்பி சொல்லிச்சு தடை மேல எல்லாம் மேட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேட்டை கூட முடிச்சிருங்கப்பா ப்ளீஸ். அரே அரே என்ன சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டுது. இல்லப்பா தம்பி சொல்லுச்சு நீங்க தடையமே இல்லாம யாரே போடணும்? என் மாமனாரே தானேப்பா. அந்த ஆள் சேர்த்தா தான் அந்த ஆள் மேலே இருக்கிற சொத்து எல்லாம் நம்ம மேலே வரும். சேட்டு வீடு போன எல்லாம் தருதுப்பா. ஒரு சேட்டு வாயால நான் பணம் தரேன்னு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். தரோம். அதனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் டார்லிங். உங்க மாமனாருக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? பொண்டாட்டி ஒத்துதான்ப்பா. டீடைல்ஸ் கொடுங்க. சவுகார் பேட் போயிட்டு மாமனார் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்பா. உன் பொண்டாட்டி டீடைல் கொடு. என் பொண்டாட்டி டீடைல்ஸ் எதுக்கு தம்பி? உனக்கு சொத்து வேணுமா பொண்டாட்டி வேணுமா? சொத்து தான் வேணும். லைஃப்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க சார். அவன் காமெடியா பேசுறான்றதுக்காக நான் பேசுறதெல்லாம் ஜாலியா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் சொல்றத ரொம்ப சீரியஸாவே கேளுங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்ல இருக்கிற 2-3 எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ்ல வேணும்னே நீங்களே ரிப்பேர் பண்ணி விடுறீங்க. அண்ட் வீட்டை விட்டு நீங்க கிளம்பும் போது ரிப்பேர் பண்ற ஆள் அனுப்புற பிபிமா மே ஜாவோன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? மே ஜாவோ. பதட்டப்படுறீங்க. ரிலாக்ஸா. மே ஜாவோ. எப்படியாவது போட்டுருங்கப்பா. சேட்டு கரெக்டா போட்டுருவான். வரேன். சாப்பியாக்குறானுங்களே போட்டுருவானுங்களா? ரோஷன்லால் சார் வீடுங்களா? हाँ जी நிபிள் தான் வேலை பார்க்க வந்துச்சா? அச்சா. நல்லா வேலை பாப்பியா? நல்லா வேலை பாப்பேன் ஜி. ஆனா யாருமே வேலை தர மாட்டாங்க ஜி. நீ கவலைப்படாத, நம்பிள் உனக்கு வேலை தரான். உள்ள வா. சரி ஜி. अरे बेबी जी नहीं मेरा नाम जीरा है. ஜீரானா இந்த குலாப் ஜாம்லாம் ஊற வைப்பாங்களா அதானே? ரசகுல்லால ஊற வைப்பாங்களே அந்த ஜீரா. ஸ்வீட் நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நேமே ஸ்வீட்டா இருக்கிறது இன்னைக்கு தான் பாக்குறேன். என்னாச்சு ஜீரா? நானு தாண்டியாவோட வெஸ்டர்னை மிக்ஸ் பண்ணிச்சா இடுப்பு சுளுக்கிடுச்சு. அப்ப கவலைப்படாதீங்க, ரிப்பேர் ஆரம்பிச்சிருவோம். காட்டுங்க. ஏன் நாட்டி பாய், நீ ரிப்பேர் பண்ண வேண்டியது அது. அங்க என்னக்குது? அந்த டிவிடி பிளேயர்ல சிடியை போட்டேன்னா மாட்டிக்கிச்சு, வெளியே வராம ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. How sad. இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் டூல் செட் வர மறந்துட்டேனே. ஹே நிம்பிள் போய் சொல்றான். இவ்ளோ டூல்ஸ் வச்சுக்கிட்டு இல்ல நான் சொல்றான். எல்லாருமே அப்படிதாங்க, என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கான டூல்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் கிட்டயா? என்னது அது? அங்க இருக்கிற சேஃப்டி பின். ஷீ, சேஃப்டி பின் இங்க கூட இருக்கே. கொடுங்க ஜி. ஏண்டா கரெக்ட் பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க ஜீரா ஜி. இந்த பின்னை வச்சு உங்க டிவிடியை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. சான்ஸே இல்லைங்க. கீஷ்டிங்க. தேங்க் யூ ஜி. நீங்க கலா மாஸ்டர் சொந்தக்காரர் தானே? சீச்சி, நான் டிவி பார்த்து கத்துக்குச்சு. நம்பவே முடியலங்க. எப்படிங்க? ஐயோ, இன்னொரு 3 ஸ்டெப் தாங்க. அதை கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, வேற லெவல். சூப்பர் சிங்கர், பிக் பாஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்படின்னா நீ ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த 3 ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துடு. ஜீரா கிளம்பட்டுமா? அதுக்குள்ளயா? காலைல 6 மணிக்கு வந்தம்மா, சாயந்தரம் 6 மணி ஆகுது. அதான் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எனிதிங் யூ கால் மீ. நான் எடுத்து விட்ட சொல்லுக்க எனக்கே கொடுத்துட்டியேம்மா. நான் வேணா வேணா அப்பா.
சக்சஸ். ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டியாவா? அத நான் கரெக்ட் பண்ண போனா ஆண்டிஜி என்ன கரெக்ட் பண்ணிடுச்சு. பாருடா, வர வர கருப்பா இருக்கவங்க தான் எல்லாமே இது. குடுத்து வச்ச. அரே 100 இயர்ஸ். சொல்லு பேபிமா. எப்படி இருக்கே மாணிக்? இப்போதான் ரிப்பேர்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன மறுபடியும் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? கிளம்பி உடனே வரணுமா? வீட்ல எதுவும் ரிப்பேர் ஆகல. ரிப்பேர் ஆனது என்னோட ஹார்ட் தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஓபன் டாக் தான். மாணிக், இது வரைக்கும் அந்த பீடா வாயன் கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்க கிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. அது வந்து அது ஐ லவ் யூ. ஏன் செல்லம், வெக்கமா இருக்கு. டார்லிங், இனிமேட் நம்ம லைஃப் வேற மாதிரி. வாவ், சூப்பர்மா, வெரி குட்மா. மச்சி இங்க வா. என்னடா? இத பார். ஐயோ, எவ்வளவு பெரிய விளக்கு, இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அங்க இல்ல, இங்க பார். வா, சாக். என்னடா இந்த கண்ட்ராவில இங்க மாட்டி வச்சிருக்க? டேய் நன்றி கெட்டவனே. ஐயோ மண்டகுடி தெய்வமே, இது மன்னிச்சுக்க. இந்த புனிதமான டாலரை போட்டுக்க. டேய், போட்டோவையா பார்க்க முடியலன்ற, இதுல டாலரா? போய் பாரு, அவனை வந்து உன்னை பாப்பான். வாடா, உன்னதான் வாடா. இது சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம yellow jersey என்றும் சூப்பர் கிங்ஸ். தில்லோட அடிப்போம், தில்லோட. மச்சி, நியூ பீஸ். ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுக்க போறானோ? ஏய், யார் அவன்? இவர்தான் மச்சான் நம்ம நெக்ஸ்ட் கஸ்டமர். கஸ்டமரா? தம்பி, யார் வா எதிரி? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ஓகே. அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா. அவங்க அப்பா நேரா வந்து என்கிட்ட எதுவுமே கேட்காம என் ஃப்ரெண்டு ஃபிகர்லாம் இருக்கும்போது என்னை செவல் மேலே அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். ஓ சார், இட்ஸ் டோட்டலி. உனக்கு பீஃப் பிரியாணி தானே வேணும்? நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன ப்ரோ, தட் இஸ் நாட் பீஃப், இட் இஸ் பீப். ஏய், உன் எத்தனை தடவை படிக்குது? 11th. ஓ, 11th ஸ்டாண்டர்ட். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 9th. ஏய், பிஞ்சிலே பழுத்த பீஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டு. ஏய் படா. டேய் ப்ரோ, அண்ணன் சொன்னாரு நீங்க தான் எந்த ஒரு டவுட் இல்லாம போடுவீங்கன்னு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஐபோனை வேணா அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மச்சான், பம்ப் இருந்தா தான் மச்சான் காத்தடிக்க முடியும். சரி, காசு இருந்தா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும். ஓகே. ஓ, இவன் என் தம்பி மாதிரி மச்சான், புரிஞ்சுக்கிய. அதாவது ரோஜா இருக்குல்ல, ரோஜா முள்ளு இருக்குல்ல, முள்ளு. தள்ளு தம்பிங்க வாங்க. உன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்பயே ஆளுக்கு ஒன்று உஷார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு எதுவும் கிடைக்காதுடா. என்ன மாதிரி காலேஜ் போகாதுங்க கருப்பாகிற பசங்கள்லாம் எதுவும் கிடைக்காம லோலோல அலைஞ்சு நிற்கிறோம்ப்பா. பார்த்து பண்ணுங்கடா. உன் பேர் என்ன தம்பி? ஹானி. ஹானி, வேலை முடிஞ்சவொடனே கேஷை தானி, இப்போ மூடிட்டு போனி. அண்ணா, நான் பெரிய குல்ஃபீஸ் தாங்கண்ணா. ஐயா, அது 10 ரூபாய், அதை கூட இன்னும் 5 ரூபா கொடுத்துட்டு எடுக்கிறேன். என்னடா 11th படிக்கிற பொண்ணு ஸ்கூல் முன்னாடி நிற்க வச்சு லவ் பண்ணு அதை பண்ணு ஏன்டா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? மச்சான், இப்ப இருக்க பொண்ணுலாம் எவ்வளவு உஷார் தெரியுமா? நீ வேணா பாரு, அவ லவ் சொல்றதுக்கு 2வது நாளே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவா. மச்சான், அங்க ஒரு வெள்ளை கலர் ஒரு லவ்வா லட்டு மாதிரி உருண்டையா வருது பாரு. ஆமா, அவதான் மச்சான் நம்ம ப்ராஜெக்ட்.
சூப்பர்ரா. டிப்ஸ் எடா வேஸ்ட் பண்றேன். ஏய் துப்பட்டா மாட்ட போகுது. பைக்ல மாட்டுது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. ஒரு கல்லறா. போட்டா தான் மச்சான் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். தப்பிச்சிருச்சு. அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தான். நான் மட்டும் தக்க சமயத்தை அந்த போண்டாவை ரிலீஸ் பண்ணனா இந்த துப்பட்டாவால உன் கை தேரிக்கி நீ செத்து போயிருப்ப. துப்பட்டா போடுமா, ஆனா துப்பட்டாவை துவைச்சு போடு. தட்டு தட்டு. கிளப்பிட்ட மச்சான். உன்னை கட்டிக்கிறவ கொடுத்து வச்சவ. கண்டிப்பா நீ எனக்கு தான். உன்னை அடையாம விட மாட்டேன்டா. வாவ், வாட் a powerful man. What a man. ஹலோ சாந்தினி நில்லு. ஐ லவ் யூ. இந்த ரோஸ் வாங்கிங்க. மச்சி உன் ஆளு. சிந்து ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் வாங்கி ப்ளீஸ். ஹாய். டார்லிங் சொல்றா. அந்த டீச்சர் ஏன் உன்னையே பாக்குது? அந்த டீச்சரை நான் மன்சார லவ் பண்றேன்டா. என்னது லவ்வா? யா. அத்து மச்சான். அப்புறம் அவ ஐ லவ் யூ சொல்லி உங்க மாமனாரு என்னடா சொன்ன? ஏன் மாமனார் ஓ மாமனார் மர்றா, ஏன் அப்பா ஓ அப்பா மர்றா, ஓ சித்தப்பா ஏன் சித்தப்பா மர்றா, ஏன் பெரியமா ஓ பெரியமா மர்றா. பிளட்டி. ப்ளீஸ் ஐ லவ் யூ. ரோஸ் வாங்கிக்கோ. ஹேய், நேத்து போண்டா எடுத்து அடிச்சார்ல, அவர் ஹீரோ மாதிரி இல்ல? மாதிரி என்னடி மாதிரி? ஹீரோ தானடி அவரு. எஸ், ஹீஸ் மை ஹீரோ. பா எவ்வளவு புசுரா டேய். ரோமி ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் ஏத்துக்க ப்ளீஸ். ஏமா ஏதாவது இருந்தா குடுமா, பசிக்குதுமா. ஒன்னு பெத்தவங்க நல்லா இருக்கணும். ஹே ஹாய், ஒரு நிமிஷம் வரியா? நானா வரேன். ஆத்தி வேணா. ஏய் யார் நடி தானே கொத்தா? காலையில எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிச்சிங்க? கண்ணில் தூசின்னு போய் சொல்ல மாட்டேங்க. பிடிச்சிருந்துச்சி அடித்தேன். பிடிக்கலனா ஒரு தடவை நீங்களே அடிச்சிருங்க. ஸ்கூல் ஏரியாங்க, செருப்பால் மட்டும். ரொம்ப தேங்க்ஸ். கண்ணடிச்சதுக்கா? இல்லை, நேற்று எங்கள் ஸ்கூல் பொண்ணை காப்பாற்றினீங்கல்ல, அதுக்கு. டீச்சர் என்னாச்சு? காக்கா ஆயிலேருந்து உங்களை காப்பாற்றிட்டேன். எனக்காகவா? கையை இதில் தொடக்க. இருங்க, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சே எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கே. புது சேவ் வாட்டர். ஐ லவ் யூ. உங்க மனசுல யாராச்சும் இருக்காங்களா? ஓ இருக்காங்களே. என் மனசுல இருக்கிறவங்க என் மனசுல மட்டும் இல்லைங்க, என் முன்னாடியே இருக்காங்க. மானிக், யூ ஆர் ரியலி கிரேட். சேம் டு யூங்க. கிளம்புறேன், கால் பண்றேன். பாய். மாயா மாயா மாயா.
என்ன பார்க்குற? எல்லாம் உனக்காக தான் மாயா. உன்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்குன்னு நல்லா தெரியும். ஐயோ. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இப்போ நீ வீட்டுக்கு போய் துணி தோப்பியா இல்லை மேக்ஸ் போடுவியா? தேங்க்யூ ஸோ மச் மாணிக். சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி. நத தங்கச்சியா? அச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன் பார்த்துக்க. வாயை குழப்பிடுவியா? இந்த இடத்தோட ஏன் கூட பழகாத. கூல் 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 ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். இப்போ ஓகேவா? கிளம்பு. பாய் பாய். 3D கிளாஸ்ல பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுது. 3D தான்ப்பா. எங்கடா போற? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். புழுவாதடா டேய். ஹே கீர்த்தி. எப்படி மாணிக் நான் தான் பேசுறேன்னு தெரியும்? அக்கறை இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏப்பம் விட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க தானே? வா மாணிக், உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் முடியும். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதுவும் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. என்னங்க? நான் கட்டிக்க போற பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சுதான் மாறி மாறி ஐ லவ் யூ சொல்லிக்கணும்னு ஒரு ஆசை. அது வரைக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட லவ்வை யாரும் கேகே நகர்ல பண்ணிடக்கூடாது. இந்த திங்கிங் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. கீர்த்தி, எனக்கு சிரியால இருந்து ஒரு கால் வருது. கட் பண்ணிடு சரியா? ஓகே. பாய். ஹாய் மாயா. ஏய், நான் தான் எப்படி தெரியும்? எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான்மா. மாணிக், நீங்க கவிதையெல்லாம் நல்லா சொல்லுவீங்களாமே. யார் சொன்னா உனக்கு? எனக்கு தெரியும். நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன். உங்க நம்பர் கூட அப்படிதான் எடுத்தேன் தெரியுமா? ப்ளீஸ் மாணிக், எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களேன். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆஹா. சூப்பர் சூப்பர் மாணிக். யாரா? மாயா மாயா. மாயா. ஹலோ ஹலோ ஹலோ. மாணிக், எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும். உங்க தோள்ல சாயணும் ப்ளீஸ். எனக்காக வீட்டுக்கு வாங்கல. இப்பயே மணி 11 ஆயிடுச்சுமா. ப்ளீஸ் வாங்க மாணிக். செக். உங்க நெத்திய பார்த்து ஒன்னு சொல்லணும். எதுக்கு நெத்திய பார்க்கணும்? உங்க கண்ணை பார்த்து சொல்ற சக்தி எனக்கு இல்ல மாணிக். நீங்க வரலன்னா நான் செத்துருவேன். ஐயோ ஐயோ மாயா, அந்த முடிவுல எடுத்துறாதீங்க. நான் உடனே கிளம்புறேன். பாய். ரோட்டில் சுத்தும் விலங்கு போ. மாணிக், உங்களே அந்த நாய் துரத்துது? நாய் துரத்த காரணம் இருக்கு. நான் உனக்கு வாங்கிட்டு வந்தது பொறை. ஐயோ, பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. முதல்ல மேல வாங்க, மேல வாங்க. எல்லாம் உனக்கு தான். வாவ், நைஸ் ஏனி. இம்போர்ட்டடா? பார்த்து பார்த்து மெதுவா வாங்க மாணிக், பொறை பத்திரம். என் லைஃப்ல இவ்ளோ பெரிய ஏனியை நான் பார்த்ததே இல்ல மாயா. மாணிக், வேண்டாம், நீங்க எனக்காக கஷ்டப்பட வேணாம். நீங்க அங்கே இருங்க, நான் இங்கே இருந்தே சொல்றேன். அச்சுடு அச்சுடுமா. நீங்க கண்ணு மூடினாதான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணுங்களே அப்படித்தான். செப்பு. ஐயோ, வெக்கமா இருக்கே. சொல்லு மாயா. ஐ லவ் யூ. என்ன விட்டு போயிட்டீங்களே? 2 நிமிஷத்துக்கு முன்னால நல்லா தானே இருந்தீங்க. ஐயோ அப்பா போயிட்டீங்களே. மாயா. ஹலோ, எங்க இருக்க? இங்கதான். ஹலோ, இங்க பாரு. செடிக்கு பின்னாடி நிக்கிறேன் பாரு. ஹாய். ஹே ஹாய். வாவ். ஷூட்டிங் ஹவுஸா? இல்ல, இது எங்க வீடு தான். வாவ். என்ன ஒரு பக்திகரமான வீடு. பிரைஸ் தி லார்ட். வாங்க. மா மா. 1 2 3 4 5 6 7 8
1 2 3 4 5 6 7 வாங்க உட்காருங்க. வீட்டுல மொத்தம் எத்தனை விளக்கு இருக்கு? தை 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 தா தை. மா யார் வந்திருக்கா பாருங்க. வணக்கம் அத்தை. நான் சொன்னேன்ல என் ஸ்கூல் பொண்ணு ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு, அது இவர்தான். வணக்கம் தம்பி. உங்களை பத்தி கீர்த்தி நிறைய சொல்லியிருக்கா. அதுவும் அந்த போண்டா மேட்டர் இருக்க. சூப்பர். தேங்க்ஸ் அத்தை. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்து வரேன். சரிங்க. தா தை தை தை. ஆக மொத்தத்துல நம்ம ஒரு ஸ்வீட் போண்டா ஃபேமிலி இல்ல? தா தை தை. உன்னை பத்தி சொல்லியிருக்கான். தேங்க்ஸ். அவர் தானே உங்க அப்பா? சிச்சி, அவர் என் சித்தப்பா. சித்தப்பாவா? அவர் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? நீங்களே பாருங்க. ஆமா. ஆமா, அப்போ உன் நைனா எங்க? கால் ஒரு சைட், கை ஒரு சைட். உங்க அப்பா மெடிடேஷன் தானே பண்றாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இழுத்துக்குச்சு. எப்ப என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. இப்போ எவி அழுகுதே. அவருக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது கொடுங்க. சார், என்னம்மா பாலை துப்பிட்டாரு? அவர் இந்த டைம்க்கு ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பாரு. ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? எது? ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க. இந்த நேரமா பார்த்து நீங்க சாப்பிடுங்க. என்னடா டேய், என்னடா டேய், கொஞ்சம் பிடிச்சிக்கோ. சாரி சார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தப்பா நினைச்சுக்காத, நான் போய் ஆகணும். பாய் பாய். குலுவலிலே முட்டு வந்துலும். ஜாக் ஜாக், உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாரு. ஏய், ஓ ஜாக் ஜாக், ஏன்டா மாறு விஷயத்துல இருக்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ல, அதுக்காக மாறு விஷயம் போடுவியா? அவங்க அப்பா ஆளை வச்சு பார்த்து ரோட்ல போட்டு பொருட்டு எடுத்து அடிச்சு கொலை ஏய், அப்ப அந்த பார்க் பெஞ்ச் கிட்ட உன்னதான் தூக்கி போட்டு அடிச்சிருந்தாங்களா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நாங்க இருந்தேன்டா கீர்த்தியோட. பாத்திருக்கலாம்லடா. எனக்கு எப்படிடா தெரியும்? அதுவும் கரெக்டு தான். என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாமா, சொல்லு. எனக்கா என்ன விட செய்வேல? சொல்றா, பண்றேன். என் ஆளை நீ லவ் பண்ணுண்டா. சூப்பர்ரா, பண்ணலாம். என்ன சொன்ன? என் ஆளை லவ் பண்ணும். நான் எப்படி லவ் பண்ண முடியும்? இல்ல நீ பண்ணிதான் ஆகணும். முடியாது, பட. டேய், இதே உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? நான் அனாதைங்கிறனால இப்படி பண்றேன். ஐயோ டேய், என் பூச்சினு பிடிக்காதா? போட, ஒஞ்ச மூஞ்சி வாயா. லாஸ்ட் பஸ் வரும், அதில் ஏறி போ. செய்யறது ஒன் சைடு லவ், இதில் நம்மள வேற எடுத்து விட்றான். என்ன பஸ் போயிடுச்சா? டே முட்டாள், நான் போயிட்டா நீ அனாதை ஆயிருவடா. டே சாரிடா, வெள்ளிக்கிழமைல உனக்கு வலிக்காதுன்னு நினச்சேன். வலிக்குதே, ஏன்? டாக்டரை பார்த்தே ஆகணும். சரி, ஆளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லு. என் ஏஞ்சல் நான் பற்றி பெருசாக எதுவும் தெரியாது மச்சான். அவளை இந்த ஷாப்பிங் மாலில் தான் பார்த்தேன். வீக்லி ட்வைஸ் இந்த பார்லருக்கு தான் வருவா. இந்த பியூட்டி பார்லர் இருக்கா? வாரம் 2 தடவையா? 2 தடவை. அப்போ மரண பீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தியை கழட்டி விட்டுற வேண்டியது தான். உன் ஆள் பற்றி ஒன்றும் வேறு டீட்டெயில்ஸு? அவ தலையோட ஃபேன் மச்சான். தலைவர ஃபேன். ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, இனிமேட்டு உன் ஆளு ஏன் ஆள் மாதிரி. சந்தோஷமா? சொல்லிட்டல்ல, விடு. ஆமா, நேத்தியா நீ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண. அது ஆக்டிங் இல்ல, ஃபீலிங். சரி 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 சரி, டேய் டேய், அழுவுறா அழுவாத. அங்க பாரு மச்சான். யாரா? ஐயோ, போயிட்டாலே. எங்க போயிருப்பா? அங்க பாரு, அங்க. எங்கடா அந்த கடைக்கிட்ட ஒன்ன மாதிரி கேவலமா நிக்குது, அதுவா? சி, என் டேஸ்ட் அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட நீ. பின்ன அதுக்கு பின்னாடி பாரு, ஒரு ஒயிட் கலர் ஏஞ்சல. ஆஹாஹா.
சாப்பிடலாம். நான் பாத்துறேன், நீ போடா. தேவதரா உயிரா சார் நான் பாத்துறேன் ப்ளீஸ். உன் உயிர்ன்ட்டு என் உயிர் எடுத்துன்னு போடா. இவன் தான் மட்டன் பார்த்தா வாழ தர மட்டமா இருக்குதே. சை. ஃப்ரைடே பியூட்டி பார்லர்ல இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? சை. உடனே வர முடியாதுடி, ஈவினிங் ஆகும். எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். பாட்டியும் பியூட்டி பார்லர் போகுது போல. ஓகேவா பாட்டி? ராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி. பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் பாட்டியை காப்பாத்திட்டீங்க. என் உயிரே என் பாட்டி தான். ஹே டோன்ட் டாக் லைக் தட். பாட்டியை காப்பாத்துறது என் டியூட்டி. பாட்டி இனிமேட்டு நீங்க எங்க படிக்கட்டு ஏறாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? உங்க பேரு? என் பேர் மாணிக். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பாட்டி உங்க பேத்தி என் கூட பேசுனது போயிட்டு வா ராஜா. பரவாயில்லையா? போயிட்டு வரட்டா? நல்லா பேசு. ஓகே வாசலாண்ட வெயிட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீ வாமா. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏஜல் மண்ணும் கட்டிக்கொண்டது. ஏங்க என்ன இது? மேல ஃளைட் போச்சுல, தவறு உங்க மேல விழுந்துச்சுன்னா அதான் உங்களை காப்பாத்தலான்னு. கட்டி பிடிக்கணும் ஆசை இருந்தா சொல்ல வேண்டியதானே? ஏன் ஃளைட் மேல போய் பழிய போடுறீங்க? நான் கட்டி பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலனா இந்நேரம் அந்த செருப்படுத்தி என் செவிலே அறிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? சொல்லுங்க ஏஞ்சல். வெக்கப்படுறீங்க நீங்க. ரொம்ப வெக்கமா இருந்துச்சுன்னா என் காதுல சொல்லுங்க. ஏஞ்சல் ஏஞ்சல் கட்டி புறா மாமா செத்து போயிட்டாராடா. யானி ஐ சொன்னா. கையடியா தம்பி. யாரையும் கடிஞ்சு பேச மாட்டாரே. அப்பேற்பட்ட உத்தமனாச்சே. எப்படியப்பா போனீங்க? எப்படியப்பா போனீங்க? எங்க இருக்கா ஆளு? யாரு? பார்த்துட்டேன். என்ன ஒருத்தர் கூப்பிடுறாரு பாரு. யாரா? அங்க பாரா. ஹாய் மாப்பிள்ளை. என்னடா யார் அவன்? அவன் சுத்த வேஸ்ட். ஆப்ஸ் பத்தியா? என்னடா ஆச்சு? செத்தது கீர்த்தி சித்தப்பா. போயிட்டு அப்புறமா வாங்க.
லட்சு லட்சுன்னு ஆசாசையா கூப்பிடுவீங்களேப்பா, இப்படி பசுக்குன்னு போயிட்டீங்களே. ஐயா மவராசா, ஒத்தையா உழைச்சானே இந்த குடும்பத்துக்கு. உனக்கும் தெரிஞ்சிச்சா? வெரி குட் ஃபேமிலி. நீ வந்து நல்ல இடத்துல வாக்கப்பட போற. கை கொடு. ஆல் தி பெஸ்ட். உங்க மாமியார ரொம்ப கேட்டதா சொல்லு. இப்பதான் போய் கிணத்துல வந்து சாவு. அக்கா, என் புருஷன் என்னை விட உங்க மேலதாக்கா பாசம் வச்சிருந்தாரு. அண்ணி சாப்பிட்டாங்களா, அண்ணி தூங்கிட்டாங்களான்னு கேப்பாருக்கா. இப்ப யாருக்கா கேப்பாங்க? இந்தாங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ். அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன நம்மால் இன்னைக்கு கும்முனுக்குது. நைட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்கல்ல? இவனு யாரா? என்ன சாப்பிடாம எப்படி போறது? இன்னும் ஊருக்கு போலையாங்க? போன மாப்பிள்ள இருந்த இடத்த பார்த்துட்டு போங்க. என்ன சொல்றாரு மாப்பிள்ள? மாமா வாங்க மாப்பிள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? செம்மையா எக்ஸசைஸ் பண்றீங்க போல. பா என்ன இப்படி மெலிஞ்சு போச்சு? தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் லூசுக்கு கட்சியின் தலைவர் திரு மேலவாசகம் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிருக்கு போராடிய நிலையில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக மூவா ஆவா கட்சியின் தலைவர் திரு துன்பநாதன் அவர்கள் வரும் 24ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவருக்கு பல்வேறு கட்சியின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளார். முதல்வரின் முதல் கையெழுத்தாக அடிக்கல் நாட்ட உள்ளார். எங்க அண்ணனையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ பதவியேற்க போறியா? நீ பதவியேற்கிற வரைக்கும் உயிரோட இருந்ததாடா. டேய் வாங்கிட்டாடா? வாங்கின்னு வரலண்ணா. வாங்கிட்டு வரலையா? சாவுடா. குஞ்சாஹி அண்ணே, இவன் தான் நம்ம பேக்க போட்டவன். அவன் வாயில ஒத்துக்கிட்டானே. இவனா? இந்த பொடி பையன் நம்ம பேக்க போட்டா? ஆமாண்ணே. உன் பேர் என்னடா? நீ ப்ரோ. எனக்கே தெரியாம என் பேக்க போட்டேடா. யாருக்கு சந்தேகம் வராம போட்டிருக்க? அதுவும் ஸ்மூத்தா போட்டிருக்க. நான் தூங்கிட்டேன்டா. இல்லாட்டி தொட்டுக்க முடியுமாடா என் பேக்க? வலிக்குதுடா. கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படா இருக்க முடியும்? எத்தனை பேர் செஞ்சீங்க? 2 பேரு. 2 பேர் தான் செஞ்சீங்களா? டேய், லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட், நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்க போட்டாங்கடா. ஐயோ நான் போடல ப்ரோ. நான் 2 பேரும் ஆளை வச்சு தான் போட்டேன். தெரியும்டா, உன் பின்னாடி ஒண்ணுமே இல்லாத பேர் தெரியும்டா. நீ ஆளை வச்சு தான் போட்டிருப்பேன்னு. நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்க போட்டானடா. ஏய், ஒருவேளை மூவா ஆவா ஆளுங்களா நீங்க? ஒருவேளை சொர்ண காலா இருக்குமோ?
ஏய் அவன் போட்டோ வச்சுக்கிறியா? இருக்குண்ணா இருக்குண்ணா. இருக்கா? தெரியுமா? இருக்கா? அண்ணா இவங்கள பார்க்கல வச்சு அடிச்சிருக்கண்ணே. இவங்க எனக்கு நல்லா தெரியும் அண்ணா. இவங்களை நான் தூக்கிட்டு வரேண்ணே. அண்ணா இவனை இங்கே வச்சிருங்க, நம்ம வந்து செய்வோம். ப்ரோ ஏற்கனவே எனக்கு 1/2 hour லேட் ஆச்சு ப்ரோ. என்னடா அவன் எதுக்கு எடுத்தாலும் என்ன ப்ரோக்குறா? அண்ணா உன்னை பொம்பளை புரோக்கர்னு சொல்றானே. என்னது? நோ நோ நோ. நான் பொம்பளை புரோக்கரா? ப்ரோ நோ. அடுத்து தொங்க வராதீங்க. யாருக்கிட்ட? யாரா நீங்க? யார் வீட்டில் வந்து என்ன சீன் போட்டுனுக்கிறீங்க? யாரா நீ? ஏய் ஒழுங்கா உட்கார்றா. யாரை கேட்டா ஏன் ஆப்பிள் எடுத்தேன்? யார் இடத்துல வந்து சீன் போட்டுனுக்கிறீங்க? செஞ்சிருவேன். டேய் நீ என்ன சாப்பாடு வாங்க அனுப்போதே தெரியுண்டா இது மாதிரி எதாவது நடக்க போகுதுன்னு. ஆம்பளைங்களோட ஆயில் மசாஜ். மச்சான் இந்த அண்ணனுக்கு தான் மச்சான் பார்க்கு ரோட்ல போட்டு பொருட்டி பொருட்டி அடிச்சவங்க. பிரதர்ஸ் நைஸ் மீட்டிங் யூ. வெல்கம் ஹோம். சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டே விளாட்லாம். கேரம் போர்டு விளாடுவீங்களா? செஸ்ஸு மேலே ஒரு ரூம் இருக்கு, நாமெல்லாம் படுத்து தூங்கிட்டு பொறுமையாவே போகலாம். நம்ம வீடு மாதிரி தான். அண்ணே உங்க பொண்ணு மோனிஷா நல்லா இருக்கா? ஏய் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலடா. கல்யாணம் ஆகலாம் என்னண்ணா? உங்க பொண்டாட்டி நல்லா இருக்குதானே? கீழே வாசா என்ன கூட்டாரு வா போலாம். டேய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. ஏய் பட்னு வாடா. நான் இல்லடா, நான் இங்க விட்டுறேனா. இப்படி ஐயோ நான் படியேனா. ஐயோ உட்காருடல. ஏய் நம்ம ஆயுதத்தை எடுத்து அவன் கண்ணில் விடுங்கடா. டேய் குறாத. அண்ணா சார் 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 நீங்க நினைக்கிறது அங்க இல்ல சார். ப்ளீஸ் சார் சார். லெமன் ஜூஸ் மச்சான், லெமன் ஜூஸ். ஏய் போடா. இப்போ இவங்களால நம்ம போற இடத்த கண்டே பிடிக்க முடியாதுடா. ஏய் வாடா. ஜாக் எங்கடா இருக்கோம்? இல்லையே மச்சான், கண்ணு வேற எரியுது. அண்ணன் முக்கியமான வேலை செய்றாரு. நல்லா இருக்கு. ஜாக் டேய் சரியா புறா? சரிண்ணா. டேய் கொல்லடா. ஐயோ உண்மையோட கொல்ல. ஐயோ இவனுங்களை அப்படியே கசக்கி புழுங்க. இல்ல சார். பயமா இருக்கு சார். இவனு தானே நம்ம பேக்க போட்டது. ஐயோ கத்தி. இவனுங்களா பேக்க போட்டானுங்க? வாணே எப்படி போட்டுக்கிறாங்க பேக்க? வாங்கண்ணே வாணே சொல்லுங்கண்ணே இவங்களை சொல்லுங்கண்ணே. அவனை குத்தி போட்ட மாதிரி ஒன்னையும் போட்டிருப்பேன். ஆனா ஒன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியெல்லாம் ஐயர் வச்சு தானே பண்ணுவாங்க. எனக்கு மந்திரம் கூட தெரியாதுண்ணே. மொக்க ஜோக். ஆமாண்ணே. டேய் மொக்க ஜோக். மொக்க ஜோக் மொக்க ஜோக் மொக்க ஜோக். என்கிட்ட நல்ல ஜோக் இருக்கு. அண்ணே இவன் நல்ல நல்ல ஜோக்கா மொக்க ஜோக். டேய் அங்க மடக்கி போட்டிருக்க ஆணியை பாருங்கடா. ஹாய் ப்ரோ. டேய் உனக்கு ஆய் வந்து அங்கேயே போடா. இங்க பார், எனக்காக ஒன்று செய்றீங்க. என் பேக்க எப்படி யாருக்கும் தெரியாம கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி புதுசா பதவி வைக்க போற சிஎம் கொலை பண்றீங்க. என்ன கூறீங்க? சப்பா மேட்டுக்கு இந்த கூறீங்க. அண்ணா இந்த மூஞ்ச பாருண்ணா, ஏன் மூஞ்ச பாருண்ணா, அந்த அளவுக்குலாம் வருத்து இல்லண்ணா. டேய் என்னடா போயிட்டு இருக்க? வேட்டி வந்துருச்சுண்ணே. ஃபினிஷ். டேய் நான் சொல்றத செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் உங்க வேலையை விட்டுருங்க. சரியா? ஒரு நாள் டைம் தரேன், போங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, எப்படி பண்ணணும்னு பிளான் பண்றதுக்கு. தப்பிக்க நினைச்சீங்க. சரிண்ணா. சாரிடா. போங்கடா.
எலுமிச்சை மரத்தை கண்ணில் ஊத்துறா. டேய் பாடி டிஸ்போஸ். சரி 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 சரி. ஏய் என்னடி இது? என்னடி செய்யறது? கையடி. நீ கை வைக்கிறதுனால அவன் என்ன சாகாம இருக்கான். செத்து தொலைட்டோம். விடு. ஐ செத்தாலி. டேய் அச்சு மூஞ்சிலாம் உடைச்சிருவேன். ஏன்டா இப்படி நிக்கிற? உனக்கு என்ன குறை வச்சேன்? எனக்கும் எங்க அண்ணனுக்கு அப்புறம் நீ தானடா. உனக்கா எவ்வளவு பண்ணிருக்கேன்? இப்படி கோச்சிட்டு நிக்கிற? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டடா நீ. உனக்கு எவ்வளவு பண்ணாலும் வேஸ்ட். அண்ணே உனக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? கல்யாணம் தான் ஏற்பாடு பண்ணிருக்கடா என்று இழுத்துக் கொண்டிருந்த லூசுக்கு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு மேலவாசகம் சற்று முன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி உள்ளார். சாரி, மண்டையை போட்டு விட்டார். அவருக்கு வயது 56+2 = 58. 1995ஆம் ஆண்டு கட்சியில் இணைந்த மேலவாசகம் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். செய்தி இத்துடன் நிறைவு இப்படி கொண்டுட்டாயிலடே. மச்சி நான் எப்படி ஏறி குதிக்கிறோம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம். தச்சிக் திறந்தாக்குது வா. அட தண்ணிகள் போடுறவன் இத பாத்தி ஏமாண்டப்ப. நிஜமா ரவுடிடா ஓடி ஓடி. ஐயோ ஐயோ. ஓடுறா டேய், தண்ணி பாட்டில தூக்கி அடிக்கறானே ஓடுறா. ஐயோ பயமா இருக்குதே. மாட்டோம்னா நம்மள கசிங்க எடுத்துற. ஓடு ஓடு ஓடு. மச்சான் ஓடு 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 ஓடு. ஏத்துடா. அப்படி மறந்து போ பின்னாடி போ. ஓடு. டேய் இப்படி போற கோயம்பேடு மார்க்கெட் போய்லாம் வா. ஐயோ வந்துடா. ஓடு 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 ஓடு. ஐயோ ஓடுறா. ஓடு ஓடு. அந்த வெள்ளையா இருக்க மட்டும் மாட்டனா அவனை எனக்கு புடிச்சு கலட்டிர வேண்டியதாடா ஒண்ணுனா. என்னடா இதுக்குள்ள தான் வந்தாங்க, அதுக்குள்ள எதுக்குள்ளடா புந்தானுங்க? வர போயிட்டாங்க. அப்பா தப்பிச்சோம். பாத்து பாத்து பேண்ட் கிஞ்சிர போதே. மச்சி கால்லாம் வலிக்குது மச்சி. ஓலா கேப்ல போலாமா? காஸ்ட்லி சட்டை கசங்குது, கையறா. இப்படி பின்னாடி வந்து பிடிக்கிறீங்களே, நீங்களா ரவுடிங்களாடா? சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தொடாம பிடிங்கடா. ரவுடிங்களா? உன்னை தானே சொன்னேன். கையடுற. நீங்க ஜென்டில்மேன். ஏய் இப்போ என்னடா பண்ணணும்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தொடாம புடுறா. போடா. அவர் தான் சொல்றாருல இறக்கி விடுறா. ஏய் என்னடா யோசிச்சிட்டு இருக்க? ஓடுறா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. டாக்ஸி. பாய்ஸ் அட்டாக். இவனடா அட்டாக்னு அந்த இடத்துல பறந்து நிக்கிறான். மூஞ்சி. வாடா 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 வாடா. சூடு பட்ட கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி தான்டா இதுவும். சூடு கல்லு கால்ல வச்சிருக்கே இப்படி வலிக்குது. மூஞ்சில வச்சா சாவுடா. ஜாக் 120 செகண்ட்ல அவனே செத்துருவான். நம்ம இங்க இருக்க கூடாது, உடனே போணும். இங்க இருந்து நம்ம ஏய் வாடா. இன்னும் என்ன பேச? ஐயோ போடா. Ay, Jali. Ay.
வாட் அ ஜம்ப், வாட் அ ஜம்ப். ஏய் எவ மூடுற பேண்ட போடுற. யாரா இருக்கும்? போடாம இருந்தா குளு குளுன்னு இருக்கு. ஏய் என்ன கண்ட்ரோல் மச்சான், காத்தோட்டமா இருக்கட்டும் மச்சான். சரி சரி. வெயிலுக்கு எதுவும் போடாம இருந்தா தான் மச்சான் கரெக்டா இருக்கும். உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கே உச்ச அடிக்க நான் தான் கத்து கொடுத்தேன். எங்க போயிருப்பா? ஏய் என்னடாச்சு? ஐயோ பண போன சிப்ப அங்கேயே வைப்பானுங்க. ஐயோ அவனுக்கு பின்னாடி உனக்கு முன்னாடியா? வா 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 வா. ஐயோ, வா 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 வா. புடி வலிக்கும். சீக்கிரம் வாடா. முடியல, வலி முடியல, ரொம்ப வலிக்குது மச்சான். ஒன்னு சொன்னா தப்பா நினைச்ச மாட்டல. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. இந்த கேம்ல தான் நான் எலிமினேட் பண்றேன். பா ஏதா அவார்டு கூட குடுத்துற போறாங்க. அப்படியே வெயிட் பண்ணிரு, தருவாங்க. இங்கே இரு, வந்துடுறேன். பாய். இருடா, என் மொத்த வித்தையும் இறக்குறேன். ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உன்னாலே ஜீவன் வாழுது. சென்னை சென்னை சூப்பர் கிங், என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஐயோ எங்க ஒரு பொம்பளை பண்ணலாமாங்க? பண்றீங்க? ஹலோ 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 ஹலோ. மைக் டெஸ்டிங் 1 2 3. டேய், நான் கீழே வாசகம் பேசுறேன்டா. பேசிக்கோ. உன் ஃப்ரெண்டை தூக்கிட்டேன்டா. அவனா தூக்கிக்கோ. அவன்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது. பாவி. டேய் 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 டேய், எங்கடா இருக்க இப்போ? உச்சா போறடா, வரியா? சேர்ந்து போலாம். டேய் 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 டேய், உன்ன என்ன இப்போ உடனே அவனையா கொலை பண்ணிருப்பியே? இல்லையே. இப்படி மொக்க வாங்கினியா? ஆனா நான் இப்போ ஃப்ரெண்ட சாகடிக்க போறேன்டா. அண்ணா, அவனுக்கு ஒரு ஆள் இருக்குடா. அவனை தூக்கினா நான் வந்துருவேண்ணா. அட பாவி. அப்பா தப்பிச்சது. ஹலோ ஹலோ, மைக் செக்கிங். ஒழுங்கு மரியாதை வந்துரு, இல்ல உன் ஆளை தூக்கிடுவேன். என்ன சொல்ற? சொல்லு, எங்க வரணும்? டேய், இவனை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. ஆமாண்ணே, எனக்கு தானே. இவளை எவ்வளவு தூக்கிட்டு போடா. டேய் கீழ இருடா. யாரா நீங்க? கீழே வாசகானவனை தூக்கினே வர சொன்னேன். கூகுளோட ஃபாஸ்டா இருக்கீங்க. பண்றா அப்பா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். பார்த்து பார்த்துறோம். டேய் டேய், எவ்வளவு நேரமாடா தூக்கிட்டு போறீங்க? எங்கடா இருக்கறான் கீழ வாசகம்? அப்பா உள்ள பட பட. இங்க கக்கூஸ்லியா போடாங்கடா. வர வர இந்த வில்லன்களுக்கு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. அது பொம்பளை, ஆம்பளைக்குள்ள போ. இது உள்ள போ. ஓ, ஆம்பளை வில்லன்ல. சாரிப்பா. வந்து 15 நிமிஷம் ஆகுதுல்ல? எஸ்ஜி வீடியோ கேம் விளையாடிந்தேன். மிஸ்டர் மாணிக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்க உங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறீங்க. பட் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன். ஓகே, மிஷின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறீங்க. என் ஷூ சைஸ் 8ஆம் நம்பர். ஆனால் பாத்ரூம் சிறப்பை அடிப்பேன். ஏன் வெளியே போடா. டேய், அவர் எவ்வளவு பெரிய மிஷன் இம்பாசிபிள சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கேள்வி கேக்குற? மிஸ்டர் மாணிக்கம், அது ஏன் சிரிச்ச மாதிரியே சொல்றீங்க? நான் டாம் க்ரூஸ் ஃபேன் சார். நான் ஆம்ப்ரூஸ் ஃபேன், தெரியுங்களா? ஆம்ப்ரூஸ்னா அதான் சச்சினை மாற வச்சாரே, அவருதான். மிஸ்டர் மாணிக்கம், இந்த போட்டோல இருக்கிறவனோட குறிக்கோள் என்னன்னா, உலக நாடுகள் எல்லா இடங்களையும் போய் மக்கள் தொகையை பெருகிறது தான் இவனோட வேலையே. இதே நிலை நீடிச்சதுன்னா 2020 மக்கள் தொகை அதிகமாகி பஞ்சத்தில் அடிச்சுக்கோனுங்க. நம்ம நாட்டில் ஏற்கனவே சும்மாவே அடிச்சுக்கிறானுங்க. இவன் வேற உள்ள பூந்து குழப்பினுங்கிறான். இந்த கிரிமினலோட அங்கு அடையாளம் எதா இருக்கா சார்? அங்கு அடையாளம்னா பச்சை வெட்டுகளே டப்புன்னு ஏந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பான் அவன். டப்புன்னு. மிஸ்டர் மாணிக்கம், இப்போ அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இவன் கூட்டத்தோட கூட்டமா நிற்பான், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊதத்தி பாடி வச்சுன்னு பல கட்ட பொண்ணு சுத்தி நிற்பான். மனசுக்குள்ள தசாவதாரம் கமல் நினைப்பு. இவனை பிடிக்கிறதுக்காக 193 நாடுகள் பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் இந்த பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியால 500 கோடி ஒரே செக்கா கொடுப்பாங்க. 500 கோடியா?
இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா பல்லாயிரம் கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சப்பை எப்படியாவது அடிச்சு சாவடிங்கப்பா. இவன்லாம் கொசு மருந்து அடிச்சு சாவடிக்க வேண்டியவன், பல கோடி ரூபா வச்சு அடிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. சரி, நான் சிசிடிவியில் பார்த்தேன், நீ நடந்து வரும்போது விஜிபி என்ட்ரன்ஸ் மாதிரி விரிச்சு நடந்து வந்தியே. சார் அங்க கொஞ்சம் அடிபட்டு இருக்கு சார். அங்க அடிபடுற அளவுக்கு யார்கிட்ட சண்டை போட்ட? ஏன் அவரை பாக்குற? சார் வண்டலூர் ஜூ போயிருந்தப்போ இதெல்லாம் சென்சார்ப்பா. சரிங்க. டேய் எதுக்கு மூஞ்சி முடுற? வெக்கமா இருக்கு சார். கன்றாவி என்ன வெக்கமோ. அந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா கொண்டுடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏய் 2 டீ. என்னடா 2 டீனா? அது மச்சான், நம்ம சிஎஸ்கேவை கண்டிப்பா வாங்கணும். இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறோம். இந்த அப்படி அதுவும் கரெக்ட் தான். பிரேம் பாஸ்கர் சேதுபதி, இந்த பீஸுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கே. குடு. அவனுக்கு ஏதாவது டாக்டர் இருக்கான்னு பாரு. பாக்குற எங்கேயோ பார்த்த ஃபேஸாவே இருக்கே. மச்சான் இவனுக்கு பொண்ணுங்களே இல்லடா. பொண்ணுங்களே இல்லையா? நல்லா பாடுறா. வெறும் பொண்டாட்டிகளா இருக்கு. காசு கொடு. ஆல்ரெடி டேமேஜ் கிடக்குது. காசு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? காசு கொடு. காசு கொடு. காசு கொடு. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. காசு கொடு. மிஸ்டர் பிரேம் பாஸ்கர் சேதுபதி, மிஸ்டர் ஆஷிஷ் நேரா. டேய் அவன் தான்டா. இவன் தான் மச்சான். தூக்கிட்டு வா, நான் ஓடுறேன். ஓடு ஓடு, நான் பின்னாடியே வரேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படியாவது வாங்கணும்டா. ஓ காட், அவனை பிடிச்சிடலாம். எஸ்கேப் ஆயிட்டானே. எங்க எங்கடா போனா அவன்? தெரியல மச்சி. கையில மாட்டினா. ஒருவேளை அந்த வெட்டுக்கிளி இப்படி போயிருக்குமோ? ஆமா மச்சி, கண்டிப்பா. அப்போ இந்த பக்கம் போலாம் வா. எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்னு, அதனால தான் மாற்றி சொன்னேன். அந்த நாள் முதல் இந்த நாள். சார் போஸ்ட்மேன் சார். கேளுடா. சார் இந்த பக்கம் பனியன் சாட்டோட ஒருத்தர் போனானா? பனியனோட ஒருத்தர் இப்படி போனாரு. ஆனா சாட்டை ஷார்ட் கட்ல இப்படி போட்டாரு. வரட்டுங்களா? சொல்றாங்க மச்சான், இது அண்டால் மாதிரி இல்ல சார். டேய் கூட்டு கேளு. क्या बात है? சலாம் அலைக்கும். டேய் இது அந்த சப்ப மாதிரி இல்ல? டேய் சப்பே தான்டா. புறா. ஓடியா. கடவுளே, எப்படியாவது இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு. ஐயோ ப்ளீஸ். மண்ட கொட்டி தெய்வமே காப்பாத்து. முடியல. சொல்லுங்க மண்டக்குட்டி, சொல்லுங்க. இப்போ ஆப்சாரி சாமியார். ஆப்சாரி சாமியாரா? சரிங்க ஆப்சாரி. ஒருத்தனை காலி பண்ணணும். அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லை, வெறும் ஆம்பளை பசங்களா இருக்காங்க. நான் எப்படி அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி அந்த பசங்க என்கிட்ட சொல்லி எப்படிப்பா நான் பண்றது? பெண்களுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல மண்டக்குட்டி. ஆண்களுக்கு ரைட் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வா. பி சீரியஸ். இக்கடா போய் தோண்டா. பாட்டிமா, இங்க யாரோ உள்ள வந்தது பாத்தீங்க? யாரும் இல்லையாப்பா. என் புருஷன் அந்த கடுவா பையன் தான் ஒரு பொட்ட பிள்ளைய கொடுத்துட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ ஐயோ, இது 2 அலையுதுகள. போங்கடா போங்க. ஐயோ ஐயோ பாக்குறேன். எங்க போயிருப்பான்? ஏய் என்னடா வந்தாடா அது? இதா. ஆமா புட்றாத புடி. செக் பண்ணிக்கலாம். ஐயோ மாட்டிடுவேடா. பாட்டிமா. ஏய் என்னடா பண்ற? ஐயோ விடுடா. ஐயோ விட்டாத. மாட்டியா? என்னடா பண்ண போறீங்க? நான் பின்னாடி பாத்துக்கறேன், நீ முன்னாடி பாத்துக்க. டேய் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்கடா. ஐயோ ஐயோ வேணாடா. நான் சொல்றத கேளு. ஐயோ 2 பேரும் அமுக்குறாங்களே. டேய் விடுங்கடா. ஐயோ மூச்சு வாங்குதே எனக்கு. என்னடா பண்ண போறீங்க? இப்ப மூச்சு வாங்குறோம், ஒண்ணு கொஞ்ச நேரத்துல உன் உயிரை வாங்க போறோம். கத்தியாலே துப்பாக்கியாலையா? என்ன அந்த ஆண்டவனால் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு இவன் சிரிக்கிறான்? ஆண்களுக்கு
உதட்டோட உதட்டு வைத்து பச்சக் லுச்சக் உஜக் நீ அவரை லிப் டு லிப் அடித்தால் இறந்து விடுவான். இதுக்கு நீ கத்திய குத்துறா, நானே குத்திக்கிட்டு செத்துறேன். இங்க பார், நானா குத்துனாதான் நீ தானா மேல போவ. ஒரு 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. குடு 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 எல்லாம் குடு. உயிர் போயிருக்குடா. என்னடா பண்ண போற? அடி அடி ரத்தம் வர அளவுக்கு அடி கடி அடி. நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு பின் மெரினாவில் இயல்பு நிலை திரும்பியது. 2 வருடங்களாக தடையில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வளர்ந்து வரும் தொழிலதிபர் திரு மாணிக் அவர்கள் வாங்கினார். அதேபோல் தடை செய்யப்பட்டிருந்த மற்றொரு அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை தொழிலதிபர் மூளை வளர்ச்சி குன்றிய ஜாக் வாங்கிக்கினாரு. ஸ்டீவன் ஃபிளமிங், என்ன எங்கே இருக்கிற? ஏலத்திலையா? சட்டமே காணா. ஓகே, இந்த ஆஷிஷ் நேரா ஸ்ரீசாந்த் அது ஒரு 10 கோடி ஆனாலும் 2 பேரும் ஏலத்தில் எடுத்துரு. நம்ம டீமுக்கு வேணும். அவங்க 2 பேரை வச்சு தான் மற்ற டீமுக்கெலாம் நம்ம டஃப் தர போகிறோம். ஓகே ஓகே, யா நிறைய மாவை போடாத. பை பை. மண்டக்குட்டி, சொல்லுங்க மண்டக்குட்டி. ஹலோ மாணிக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மண்டக்குட்டி. உனக்கு இன்னொரு வாரம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு வாரமா? அந்த வாரமா? ஜாக், ஹலோ சொல்லு மச்சி. உடனே உன் பொட்டி படிக்கலாம் பார்சல் பண்ணு. பொட்டி படிக்க கட்டணுமா? ஏன்டா? ஏன்னா நம்ம பார்ட் 3க்காக பாகிஸ்தான் போறோம். ராக்கெட்டை ரெடி பண்ணுங்கடா.